வணக்கம். வெல்கம் டு அப்பாவின் ஆலோசனைகள். தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தகச் சட்டம் பிரிவு 10 ஆனது பட்டா பதிவு புத்தகத்தில் உள்ள விவரங்களில் எப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது. மேலும் இந்த பிரிவு தாசில்தாருக்கு மட்டுமே பட்டாவில் மாற்றம் செய்ய அதிகாரம் உள்ளது என்றும் கூறுகின்றது. மதுரை உயர்நீதிமன்றம் TR தினகரன் வெர்சஸ் வருவாய் கோட்டாட்சியர் 2012/3/CTC/823 என்ற வழக்கில் தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தகச் சட்டப்படியும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட விதிகளின்படியும் பட்டா பதிவு புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்களில் மாறுதல் செய்வதற்கு தாசில்தாருக்கு தான் பிரிவு 10 படி அதிகாரம் உள்ளது என்றும், அவ்வாறு மாறுதல் கீழ்க்கண்ட சூழ்நிலைகளில் மட்டும்தான் செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளது. எந்த ஒரு நபரும் இறந்துவிட்டால் அல்லது அந்த நிலத்தின் உரிமை மாறுதல் செய்யப்பட்டிருந்தால் அல்லது அந்த சூழ்நிலைகளில் பிறகு ஏதேனும் மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தால் மட்டுமே காரணங்களின் அடிப்படையில் மாறுதல் செய்ய முடியும். மேலே குறிப்பிட்டுள்ள 3 சூழ்நிலைகளில் மட்டுமே பட்டாவில் மாற்றம் செய்ய முதலாவதாக தாசில்தாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாறுதல்களை செய்ய விரும்பும் நபர் ஒருவர் ஒரு மனுவை தாசில்தாருக்கு தான் கொடுக்க வேண்டும். தாசில்தார் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உரிய வாய்ப்புகள் அளித்து அதன் பிறகே தனது உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். பட்டா மாற்றம் அவசியமென்றால் மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இல்லையென்றால் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியுள்ளது. அதுபோல் மதுரை உயர்நீதிமன்றம் அம்சவேணி வெர்சஸ் மாவட்ட வருவாய் அலுவலர் ரிட் பெட்டிஷன் நம்பர் 16294/2012 டேட்டட் 4/4/2014 என்ற வழக்கில் அரசாங்கத்தால் ஒருவருக்கு நிலம் ஒதுக்கப்பட்டு அதற்காக ஒரு பட்டா வழங்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த பட்டாவை ஒரு உரிமை ஆவணமாக கருத முடியும் என்றும், அப்படிப்பட்ட பட்டா என்பது அந்த சொத்தின் உரிமையாளர் யார் என்பதை குறித்த ஆவணமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது. ஆனால் அவ்வாறு இல்லாத நிலையில் சொத்தின் உரிமையாளர் யார் என்பதை கண்டறிவதற்கு பட்டாவை பயன்படுத்த முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஆவணங்களின் அடிப்படையிலும் சுவாதீனத்தின் அடிப்படையிலும் ஒரு சொத்தின் உரிமையாளர் யார் என்பது குறித்து ஒரு பிரச்சனை இருந்தால் அதனை தீர்மானிக்க தாசில்தாருக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறியுள்ளது. அந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது என்று மேற்கண்ட தீர்ப்பில் கூறியுள்ளது. எனவே ஒரு சொத்து குறித்து உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது தாசில்தாருக்கு பட்டா மாற்றம் செய்ய உரிமை இல்லை என்றும் மதுரை கிளை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு கூறியுள்ளது. ரிட் பெட்டிஷன் நம்பர் 491/2012 டேட்டட் 4/6/2014 விஜய் சக்கரவர்த்திக்காக அவருடைய அதிகாரம் பெற்ற முகவர் RM சாத்தையா வெர்சஸ் மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மற்றும் இருவர் 2015/3/TLC சிவில் 134. நன்றி, வணக்கம். இது போன்ற சட்ட சம்பந்தமான தகவல்கள் அறிய வேண்டுமானால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கையும் தொட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தொட்டு அதன் மூலம் தெரிந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற சட்ட தகவல்கள், அதாவது அப்பாவின் ஆலோசனைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்படும் சட்ட தகவல்கள் அனைத்தும் மக்களின் சட்ட விழிப்புணர்வுகளுக்காக மட்டுமே கொடுக்கப்படுகின்றது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.